வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்குறது வந்து வீடா V2 PX2 ப்ளஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இது வந்து ஆல்ரெடி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பட்டு இது வந்து 1,30,000 வருது இன்றைக்கி கரண்ட்டில். நம்ம ஒரு iQube வாங்குறதுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக எனக்கு தோணுச்சு. என்ன ரீசன்னா, இதில் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து நம்ம ஏர்டெல்லையும் ஃப்ரீயாக போட்டுக்கலாம். இப்போ கரண்ட்லி ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் அவங்க சார்ஜஸ் போடுவாங்க. நம்ம ஒரு 5,000 பக்கம் ஓட்டியாச்சு இந்த வண்டியை. 5,500 ஓடி இருக்குது. இதில் பூஸ்டர் மோடு ஆட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி ஆன் பண்ணியிருக்கேன் நான். உங்களோட இந்த டாகிள் சுவிட்சை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் வந்து டிஸ்பிளே இருக்கா, இதில் மை ஸ்கூட்டர் ஸ்கூட்டரில் இப்போ பூஸ்டர் மோட் ஆனில் இருக்குது. இது ஆஃப் பண்ணிக்கலாம். பூஸ்டர் மோடோட ப்ளஸ் என்னென்னா, நம்ம எக்கோவில் இருந்தாலும் சடனாக ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா நம்ம ஒரு வெஹிக்கிளை டக்குன்னு ஓவர்டேக் எடுக்கிறதுக்கு உண்டான வண்டி வந்து இன்ஸ்டண்ட்டாக ஸ்போர்ட் மோடுக்கு மாறிடுங்க. அதுதான் பூஸ்டர் மோடு, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அது போக வண்டியை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள். வண்டி சீட்டிங் பொசிஷன் வந்து ப்ளஷரில், இப்போ லேட்டஸ்ட்டாக வர ப்ளஷர் இருக்குல்ல, அந்த ப்ளஷரில் இவி வெஹிக்கிளை கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டர். ஓட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. வண்டி ஸ்டடியாக இருக்குது. அலாய் வீல் வந்து 12 இன்ச் அலாய் வீல், டிஸ்க் பிரேக்கு. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ரியர் பிரேக் வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது. சீக்கிரமாக ஃபேட் ஆகுது. நீங்கள் டிஸ்க் மூலமாக தான் வண்டியை ஒவ்வொரு வாட்டி ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வண்டி வந்து எவ்ரிதிங் ஓகே, நல்லா இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஒரு, நான் ஜென்ரலாக ரைடிங் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு 50 to 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுவோம். எனக்கு வந்து ஒரு 70 to 80 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கிது. அப்புறம் நாங்கள் ஃபாஸ்ட் சார்ஜ் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு சீக்கிரமாகவே ரன் ஆகிடுது.